Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பணிகள் நூல் மிக ஆழமாக கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி ஆண்டவரோடு பயணித்தார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் இதோ நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், ஆண்டவரை புகழ்வேன் என்று பாடுகிற நமக்கு வாழ்வியல் முறைகளிலே செயல்பாடுகளை எப்படி வைப்பது என்பதை நமக்கு வெளிப்படுத்தியவர்கள் நம்முடைய தொடக்க கால திரு அவையினுடைய தூண்களாயிருக்கிற திருத்தூதர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள். ஆகவே இந்த நூல்களை எல்லாம் நாம் படித்து இந்த வார்த்தைகளை சிந்திக்கிற போது கடவுளுடைய செயல்பாட்டுக்குள் நாம் எப்படி செல்வது என்பதை அறிந்து கொள்ள நமக்கு நிறைவான ஒரு வழி கிடைக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு புரிய வைக்க தூய ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆண்டவர் தாமே இந்த நிறைவை இந்த திருப்பலி வழியாக நாம் காண உதவி செய்ய, நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக மனமருந்தி இறைவன் நம் மீது இரக்கத்தோடு நம்மை மன்னித்து நமக்கு நிறைவினுடைய ஆற்றலை வெளிப்படுத்த இந்த பலியில் இணைந்து மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 22 முதல்
34 முடிய. அந்நாள்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்று
உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். Hallelujah, 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 hallelujah. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையோடு பயணிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் பலர் வழியாக கேள்விப்படுகிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த இறை சிந்தனைகளை கேட்கிற பிள்ளைகள் கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் பயணித்து கொண்டே இருக்கிறீர்கள். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. அது என்னென்ன பணிகளையெல்லாம் செய்கிறது. ஒரு மனுஷனுக்கு நம்ம கடவுள்கிட்ட போகிறதே, கடவுள் ஏதாவது ஒரு வல்லமையை கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து தான் நம்ம ஒன்று செய்வோம். அப்போ இந்த பைபிளை நம்ம வாசிக்கிற போது, வார்த்தையை தேடுகிற போது, அந்த வார்த்தை நம்ம ஒரு கூரிய வாளை போல இருந்து என்ன செய்து அதனுடைய இதயத்தை ஊடுருவி பாய்கிறது. ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் அதனுடைய ஆழத்தை உணர்த்துகிறது. அது நம்ம புடமிடுகிறது. இப்படி பல்வேறு செயல்பாடுகளை செய்கிற வார்த்தை
ஏதோ நம்முடைய உலகத்தினுடைய ஒரு மந்திர வித்தை செய்யக்கூடிய வார்த்தை அல்ல, அது ஆன்மாவினுடைய ஆழத்திலே வித்தை செய்யக்கூடியது, விந்தையை நம்ம காண செய்யக்கூடியது. அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம். உடலுக்கு எப்படி ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம், பூரி சாப்பிட்றோம், பொங்கல் சாப்பிட்றோம், விதவிதமான உணவு சாப்பிட்றோம், புட்டு சாப்பிட்றோம், இடியாப்பம் சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம், என்னென்னமோ சாப்பிட்றோம். ஆனால் சாப்பாடு எல்லாமே அதனுடைய அந்த ஆழமான நியூட்ரிஷியன் சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை உடலுக்குள்ளே கொண்டு போய் வைக்குது. இப்போ இந்த வியாதி இருக்குன்னா இந்த உணவு சாப்பிடுங்க, இந்த வியாதி இருந்தால் இந்த உணவை தவிர்த்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உடல் என்ன செய்து நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் அது தனக்கு உகந்த விதமாக எடுத்து இந்த உடலை வாழ்விக்கிறது. கடவுள் எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார். இதே போல் ஒரு இன்னர் பாடி இருக்குது, நம்மளுடைய வெளியில் இருக்கிற பாடியை போல் உள்ளுக்கு ஒரு பாடி இருக்கிறது, அதுதான் ஆத்மான்னு சொல்கிறோம். அதுதான் நம்மளுடைய மனசாட்சி, நம்முடைய உள்ளார்ந்த இயல்பு. இதற்கு ஒரு உணவு தேவை, அதுதான் வார்த்தை என்கிற உணவு. அந்த வார்த்தை என்கிற அந்த கடவுளுடைய உணவை உட்கொண்டால் மட்டுமே நம்ம கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், கடவுளுடைய காரியத்தை இந்த பூ உலகத்தில் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் செய்தால் தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அப்போ அந்த ஆத்மாவினுடைய ஒரு பயணம் என்பது அத்தியாவசியமானது. அதை நம்ம செய்ய தெரியாமல் இன்றைக்கி சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்க, நான் எதுக்கு ஜெபிக்கணும், நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும், நான் எதுக்கு போய் கடவுளை தேடணும் அப்படின்லாம் ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் அப்போயும் கேட்டாங்க, இப்போயும் கேட்குறாங்க, கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அதுக்கான விடை இதுதான். அப்போ உள்ளார்ந்த இந்த இருக்கக்கூடிய ஆத்மா என்கிற அந்த இன்னர் பாடி, இன்னர் செல்ஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த உள்ளார்ந்த இயல்புக்கு எது உணவு? இன்றைக்கி இந்த உணவை எடுத்துக்கொள்ளாத எல்லோருமே அழிந்து போகிறாங்க. இன்றைக்கி ஒரு குருவானவரை பற்றி ஒரு செய்தி வந்தது. ஒரு குருவானவரை பற்றி ஒரு காதுக்குள்ளே ஒருத்தவங்க சொன்னாங்க, அவர் வழி மாறி போயிட்டார், அவர் திருப்பலி நிறைவேற்றுறதில்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையே இழந்து போனவரை போல் அவருடைய தன்னை அவங்க என்ன செய்கிறாங்க, முடக்கி கொண்டார், அவர் குடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க, வேதனையை வைத்தாங்க. அப்போ அங்கே என்ன பிரச்சனை? அது குருவானவராக இருந்தாலும் அவர் வார்த்தைக்குள்ளே பயணிக்கலைன்னா அந்த உள்ளார்ந்த இயல்பு என்ன செய்து சிதைக்கப்படுது. இந்த உள்ளார்ந்த இயல்பு சிதைக்கப்படுகிற போது நாளடைவில், ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா போகிற மாதிரி தான் தெரியும், அறிவாலையும் ஆற்றலாலையும் பணத்தாலையும் பெருமையாலையும் ஓடுறதை போல் தெரியும். ஆனால் நாளடைவில் அந்த உள்ளார்ந்த இயல்பு சிதைந்து போகிற போது எப்படி ஒரு மரம் திடீர்னு உழுவும். நம்ம பார்த்துருக்குறோம், பெரிய மரமாக இருக்கும், திடீர்னு ஒரு காற்று அடிக்கும் பாருங்களேன், அந்த காற்றுல அந்த மரம் அப்படியே படார்னு சாஞ்சி விழுவும். அப்போ தான் நம்ம பார்த்தோம்னா அது உள்ளுக்க பார்த்திங்கன்னா போலாக இருக்கும், உள்ளே இருக்கிறது எல்லாமே கரையான் அரிச்சு எறும்புகள்லாம் போய் அரிச்சிருக்கும். அப்போ அது உள்ள பெரிய ஓட்டை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, அது எப்போ கீழே விழுவுதோ அப்போ தான் தெரியும். அதே மாதிரி தான் நாம் கீழே விழுந்து விடாதபடி இருக்க நம்மை மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்ப இந்த வார்த்தை அவசியம். எரேமியா நூலில் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 21வது இறைவசனத்தில், இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. அப்போ கடவுள் சொல்கிறாருன்னா வெறுமையாக சொல்லலை பாருங்களா, அவர் யார், எப்படிப்பட்டவர், எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. உங்கள் எரிபலிகளோடு ஏனைய பலிகளையும் சேர்த்து அவற்றின் இறைச்சியை நீங்களே உண்ணுங்கள். உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து நான் விடுவித்த போது எரிபலிகள் பற்றியோ ஏனைய பலிகள் பற்றியோ அவர்களுக்கு நான் எதுவும் கூறவில்லை, கட்டளையிடவும் இல்லை. ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். பாருங்கள், கடவுள் சொல்கிறாரு, நான் மக்களை கூட்டிகிட்டு வரும்போது பலியை இப்படி செய், இந்த மாதிரி பலியை செய் அப்படிலாம் நான் பெரிய கட்டளை கொடுக்கல. நான் கொடுத்தது இதுதான், என் குரலுக்கு செவிசாயுங்க, என் கட்டளைகளை கடைபிடிங்க, நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாக இருப்பீங்க, நீங்கள் இதெல்லாம் கடைபிடிச்சிங்கனாக்க உங்களுக்கு அது நலம் பயக்கும். அப்போது இன்றைக்கி நம்ம இந்த நற்செய்திகள் எல்லாம் வாசிக்கிற போது, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை சிந்திக்கிற போது என்ன நடக்குதுன்னா, கடவுள் ஏதோ ஒன்றை நம்மோடு பேசுகிறார், கடவுள் ஏதோ ஒன்றை நம்மோடு அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இதை உள்வாங்கி நம்ம செயல்படணும். அதான் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய வழியோரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கு பிச்சைக்காரர் இறந்துட்டார். அவரை அனாதை பிணமாக கருதி கார்ப்பரேஷன்லேருந்து ஆட்கள் தூக்குகிற போது அவர் உட்கார்ந்திருந்த அந்த சாக்கு போட்டு உட்கார்ந்துருப்பார், அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா
கிட்டத்தட்ட 1 கோடியை நெருக்கி எத்தனையோ லட்சங்கள் 1 கோடி கிட்ட பணம் வந்து அடியில் வச்சுருக்கிறார். பாருங்கள், எவ்வளோ பெரிய சொத்து, எவ்வளோ பெரிய பணம் அவருடைய கீழே, காலடிக்கு கீழே இருந்தும் அதை எடுத்து பயன்படுத்த தெரியாத ஒரு பலவீனமான, ஒரு வேதனைக்குரிய ஒரு மனுஷனாக அவர் பிச்சைக்காரனாகவே இருக்கிறார். அதுதான் அவருக்கு விருப்பமாக இருக்கிறார். இன்றைக்கி நம்மை சுற்றிலும் கடவுள் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதை உணர மறுக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? உணர மறுக்கிற பிள்ளைகள், கடவுள் ஏதோ ஒன்றை செயல்பட நமக்கு அழைப்பு விடுத்துட்டே இருக்கிறார். அதை மறுத்துட்டு நான் சும்மா ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து கடவுளுடைய விருப்பம் அல்ல. நம்ம கடவுள் எதை சொல்லுகிறார் என்பதை கேட்காம, அதை தான் இன்றைக்கி நான் வாசித்தேன். கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கேட்காம நான் பலியை ஒப்பு கொடுப்பேன், நான் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னா கடவுள் உன்னுடைய அந்த வழிபாட்டையும் நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அருவருக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். நான் சொன்னது என்ன, நான் சொல்கிறத நீ உணர்ந்து செயல்படுறியா அப்படின்னு கேட்குறார். இன்றைக்கி கூட நற்செய்தியிலும் சரி, நம்மளுடைய முதல் வாசகத்திலும் அருமையாக ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட உணர்த்துகிறார். இந்த வார்த்தையை சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் ஆழமானது. அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் சொன்னவற்றை குறித்து நீங்கள் துயரத்தில் மூழ்கி இருக்கிறேன், உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அப்போ இந்த தூய ஆவி கடவுளிடமிருந்து இறங்கி வருகிற வல்லமையின் ஆவி. ஏன்னா இயேசு போயிட்டார், இப்போ அவர் போய் தூய ஆவியை தான் கொடுத்துட்ருக்கிறார். இப்போ நம்ம தூய ஆவியால் செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அவர் சொல்கிறார் பாருங்கள், அவர் வந்து அந்த தூய ஆவி வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், இனி நீங்களும் என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் உலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இந்த 3 காரியத்தை ஆண்டவர் வந்து அப்படி ஒரு அடையாளமாக வைக்கிறார் பாருங்கள். அவர் சொல்லக்கூடிய பாவம் பற்றிய கருத்து சொல்கிறாரு தவறானது, ஏன்னா அவர்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. அப்போ நம்பிக்கை கொண்டு இருந்தாங்கன்னா அவங்க எதை பாவம் எது புண்ணியம்னு புரிஞ்சிருப்பாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம நிறைய பேரை பாவி, இதுதான் பாவம்னு நம்ம குறித்து வச்சுருக்கிறோம் பாருங்களேன். அந்த கருத்து எல்லாம் ஒரு மாற்றம். கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு பாவம் என்கிற புரிதல் வித்தியாசமானது. அதே போல் நீதி பற்றிய கருத்து அவர்கள் கருத்து தவறானது. பரிசேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா எது நீதி, கடவுள் அங்கே இருக்கார், நம்ம இங்கே இருக்கிறோம், அப்படியே இருப்போம். நம்ம என்ன கடவுள் சொல்கிறாரோ 5 தடவை கையை தூக்கணும், அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்தவன் எப்படி கஷ்டப்பட்டாலும் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. இது நீதி அல்ல கடவுளுடைய பார்வையில். அதைத்தான் இவர் சொல்கிறார், பலியை விட இரக்கத்தையே விரும்புகிறேன். அதுதான் நீதி, கடவுளுடைய இரக்கம். பலியை விட இரக்கத்தையே அதை விட கடவுளை அறியும் அறிவையே விரும்புகிறேன். பாருங்கள் எப்படி அவர் கிரடேஷன் கொடுக்குறார் பாருங்களேன். அப்போ நீதி பற்றிய கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். அப்போ தந்தையினுடைய அந்த உலகம் என்று ஒன்று இருக்குது, அங்கேருந்து பார்க்கக்கூடிய நீதி என்பது வேற. அடுத்ததாக சொல்கிறாரு பாருங்க, தீர்ப்பு பற்றிய கருத்து தவறானது, ஏனெனில் உலகின் தலைவன் தண்டனை பெற்று விட்டான். தீர்ப்பு பற்றிய கருத்து, இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், அந்த உலகத்தின் தலைவனை போல தீர்ப்பிடுறோம். இன்றைக்கி நீ வந்து மீட்படைய மாட்ட, நீ உருப்பட மாட்ட அப்படிங்கிற அந்த ஒரு தீர்ப்பை நம்ம வச்சுட்டு, எப்போ ஒரு தாயோ ஒரு தந்தையோ அல்லது பிள்ளைகளோ யாரோ ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் வந்து வீணாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஷ்டத்தில் கடந்து போகிறாங்க, ஒரு கவுன்சிலிங் ஒரு ஃபேமிலி வர்றாங்க, அதில் வீட்டுக்குள்ளே ஒரு நபர் வந்து ரொம்ப கஷ்டமான சூழலில் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஒரு சகோதரி, ஒரு பெண் தான் வராங்க, குடும்பத்தினர் கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே சகோதரி அவங்க என்ன செய்கிறாங்க, வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. படித்திருக்கிறார்கள், பெரிய படிப்பு படித்தவங்க, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, நல்ல இடத்துல பணி செய்கிறாங்க. ஆனால் இந்த தன் சகோதரிக்காக ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலை. பாருங்கள், அவங்களோட நான் பிறக்கலை, அவங்களுடைய கஷ்டத்தை உள்வாங்கி அந்த நபருக்கு விடுதலை கொடுக்கணுமேனு நாங்கள் மூச்சை போட்டு பேசுகிறோம் கவுன்சிலிங்கில். நான் பேசிகிட்டே இருக்கிறேன். அந்த சகோதரி ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து, இல்லை இவங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் இதெல்லாம் செய்தோம், ஏதாவது சொல்லலாம் பாருங்க, எதுவுமே சொல்லலை. ஏதாவது கேட்கும் போது அவங்க அப்படி தலையாட்டுறாங்க, இப்படி ஆட்டுறாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய ரியாக்ஷன். இப்போ இவங்களை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? பாருங்கள், எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த சகோதரி தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியின் மீது அக்கறை இல்லாத ஒரு அடையாளம்,
தீர்ப்பு. அவங்க என்ன தீர்ப்பிடுறாங்கன்னா, இதெல்லாம் இனிமேல் தேராது, இதெல்லாம் வெளியில் கொண்டு போய் வெளியில் சொன்னோம்னா வெக்கக்கேடு, அதனால் வீட்டுக்குள்ளேயே இரு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பிள்ளைகளை ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. வெளியில் கொண்டு அவங்க மீட்படையணும், விடுதலை அடையணும். 4 பேர் நம்ம 4 பேர்கிட்ட போய் அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்லலை. எங்கே விடுதலை பெறணுமோ அங்கே கொண்டுட்டு போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், போய் அந்த குளத்தில் கழுவு, கண்ணை கழுவு போ அப்படிங்கிறாருன்னா அப்போ அங்கே கூட்டிகிட்டு போன்னு அர்த்தம். இறைவாக்கினர் சொல்கிறார், அந்த குளத்தில் போய் 7 தடவை முழுகி எழுந்துரு. ஏன் இங்கேயே குணப்படுத்தலாமே, முடியும். ஆனால் எதற்கு அந்த செயல்? அவர் அங்கே இருக்கக்கூடாது, அங்கேருந்து இங்கே கூட்டி கொண்டு வா. ஒரு முறை ஒரு கவுன்சிலிங்க்கு வந்து என்கிட்ட ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு. நான் சொன்னேன், வீட்டுக்கு வந்தால் தோற்றுருவேன், உன் வீடு தோற்றுரும், உன் பிரச்சனை தோற்றுரும், நீ ஆண்டவர்கிட்ட ஓடிவா. அவங்க தான் அங்கே வரணும். அப்போது அவங்க வரவே இல்லை. கடைசியில் என்னையே தான் மல்லு கட்டி இழுத்துக்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. பழகின பாவத்துக்கு நானும் போகிறேன். சொல்லியாச்சு, சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. சரி நாங்கள் போகிறோம். கடைசியில் அந்த விஷயம் தோற்றுருச்சு, அவங்க பக்கம் தோற்று நிற்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, அப்போ கடவுளை தேடி ஓடுவது. இன்றைக்கி முதல் வாசகத்தில் போய் பாருங்களேன். முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருத்தூதர் பணியிலேருந்து வாசிக்கப்பட்ட அந்த வாசகம் மிக அழகான வாசகம். பவுலையும் சீலாவையும் சிறையில் தள்ளிட்டாங்க. அவங்க அந்த சிறையில் தள்ளப்பட்ட நிலையில் கூட அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். அவங்க வந்து அந்த வார்த்தைகள் பாருங்களேன். திருத்தூதர் பணியை நல்லா வாசிங்க. ஏன்னா இயேசு உடல் அளவில் பிரசன்னம் இல்லாமல், உடல் அளவில் பார்க்கும்படியான அந்த பிரசன்னம் இல்லாமல், அவருடைய அரூபியான அந்த பிரசன்னம், அவருடைய அந்த ஆன்மீக பிரசன்னத்தில் தான் அங்கே இருக்கிறார். அவர் விண்ணகம் எழுந்து சென்ற பிறகு தான் சீடர்கள் செயல்பட ஆரம்பித்தாங்க. அப்படி செயல்பட்டவங்க இந்த முதல் ஆதி திருச்சபைன்னு சொல்கிறோம், முதல் திருச்சபை, துவக்க கால திருச்சபை. எப்படி அவங்க கடவுளுடைய காரியங்கள் எல்லாம் உள்வாங்கி செயல்பட்டாங்கிறதுக்கு இந்த திருத்தூதர் பணி ரொம்ப ஆழமான ஒரு அடையாளம். அதில் வரக்கூடிய வார்த்தைகள், அதில் அவங்க பதிவு செய்திருக்கிற சில உணர்வுகள், பதிவு செய்திருக்கிற காயங்கள் எல்லாம் நம்மளோட பேசுது. இதில் பாருங்கள், சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு அவ்வளோ கடுமையாக அவரை கொண்டு போய் வைக்கிறாங்க. உட்சிறையில் தள்ளி, அந்த வார்த்தையை பாருங்கள், உள் சிறை. அப்படின்னா சிறையிலையும் உள்ள சிறை, அதில் தப்பிச்சே வெளியில் வர முடியாது, சான்ஸே இல்லை. அப்படிப்பட்ட உள்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். அப்போது அந்த அதுக்குள்ளேயும் போட்டு சும்மா விடலை, வாக்கிங் பண்ணுற மாதிரிலாம் விடலை, அங்கேயும் வந்து அவர்கள் இறுக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க நினச்சா காலில் ஊர்ந்து இப்படி சுற்றி வரலாம். உடம்பை வந்து தள்ளிக்கிட்டு போகணுன்னா அவங்க நொண்டி தான் இப்படி நடந்து அந்த கழுமரத்தின் அந்த சங்கிலி எவ்வளோ தூரம் இருந்திருக்குமோ தெரியல, ஃப்ரீயாக கூட விட்டுருப்பாங்களா தெரியல. அப்படிப்பட்ட சூழலில் தான் பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க பாருங்கள். நம்மலாம் ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா என்ன செய்கிறோம், உடனே புலம்புறோம். என் பிள்ளைக்கு எப்படி இருக்குது, என் மவனுக்கு இப்படி இருக்குது, என் மவனுக்கு இப்படி இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஏன் தான் ஆண்டவன் எப்படி சோதிக்கிறானோ தெரியல. பாருங்கள், நம்ம எவ்வளவு வேதனையை, எவ்வளவு தான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் ஒரு எழுச்சியான பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த மனநிலை தான் நம்மக்கிட்ட வருது. ஆனால் இங்கே என்ன வந்துச்சு பாருங்கள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினர். துன்பம் வருகால் நகுகன்னு வள்ளுவர் சொன்னாருன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம விவிலியத்தின்படி என்ன சொல்கிறோம் தெரியுங்களா, துன்பம் வரும்போது துதிங்கன்னு சொல்கிறோம். துன்பம் வந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த துன்பத்தையே நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றலாம். இப்போ ஒரு பாம்பில் விஷம் இருக்குதுங்க, அந்த பாம்பினுடைய விஷம் வந்து சரியாய் பயன்படுத்தப்படலைன்னா அது மரணம், அதையே எடுத்து சரியாய் பயன்படுத்தினா அது மருந்து. அதே மாதிரி தான் இன்றைக்கி இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த துன்பத்தையே அவங்க ஆசீர்வாதமாக மாற்றுறாங்க. அந்த துன்ப நேரத்திலும் அவங்க என்ன செய்கிறாங்க, பாடி புகழ் பாடி, சும்மா சினிமா பாட்டு பாடலைங்க, புகழ் பாடல் பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எல்லாரும் அதில் பங்கெடுத்தாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்கள், பெரிய நிலநடுக்கம், அடித்தளம் அதிர்ந்தது, கதவுகள் அனைத்தும் திறந்தன, அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. பார்த்தீங்களா, எவ்வளோ தூரத்துக்கு நான் சிறை காவலர் வந்து பார்த்துட்டு கதவெல்லாம் பப்பரக்கான திறந்து கிடக்குதுன்னு அவன் கத்தி எடுத்து குத்திக்க போகிறான். அந்த மனுஷனுக்கு பாருங்கள், அவங்க எல்லாரும் எவ்வளோ ஒரு நீதியான நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல சாட்சியாக மாறுறாங்க. ஓடி இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் உலகத்தினுடைய ஓட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஓடலை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியின்படியாக அவங்க உள்ளே இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், கவலைப்படுவதனால எவன் தன் வளர்ச்சியிலே ஒரு முழம் கூட்ட முடியும். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கவலை வேண்டாம், இவங்க கவலைப்படலை, இப்படி ஆகிப்போச்சே அடுத்தது என்ன செய்வாங்களோ,
பாருங்கள், அவர் கூட்டி கொண்டு போய் அவர்களுடைய அந்த காயங்கள் எல்லாம் அவர் வந்து துடைத்தாருன்னு சொல்லி நம்ம இதில் முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம் பாருங்களேன். நீங்கள் அவர் கூட்டி கொண்டு போகிறாரு, அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு இது கொடுக்குறாரு, உணவு அளிக்கிறாரு. இயேசு மேல் நம்பிக்கை வைங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அவ்விரவு நேரத்திலே அவர்களை கூட்டி கொண்டு சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவர்களை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் உணவளிக்கிறாரு, உணவு பரிமாறுறாரு. அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் இவங்க திருமுழுக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு 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 ஆசீர்வாதமான ஒரு நிலை பாருங்களேன். இப்போ காயங்களை கழுவுறாருன்னா அவ்வளோ காயங்கள் உடம்புல இருந்தும் அவங்களுடைய அந்த செயல்பாடு பாருங்கள். இதை விடவா நம்ம வந்து காயத்தில் அடிபட்டு நொந்து நூலாக போகிறோம்? யோசித்து பாருங்கள். நம்ம எத்தனை காலம்தான் நம்ம வந்து புலம்பிக் கொண்டே இருப்போம் சொல்லுங்கள். உன் புலம்பலால் தான் அந்த வீடு புதைந்து கிடக்கிறது. நிறைய பேருடைய வீட்டில் எல்லாம் நல்லா படிக்க வச்சோம், நல்ல வேலை, நல்ல பெரிய வீடு, எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே புலம்பல் இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை. ஏன் இல்லை? உன் வாயிலிருந்து வரக்கூடிய புலம்பல் அந்த வீட்டை அவமானத்தின் அடையாளமாய் மாற்றி கொண்டு இருக்கிற. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, நீ கவலைப்படாது, நீ கவலையை தூக்கி ஓரமாக போட்டுட்டு எதை செய்ய வேண்டுமோ நீ அதை செய் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் பாருங்களேன். மத்தேயு 6:25 ஆண்டவர் சொல்கிறாரு, உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவதென்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், உடையை விட உடல் உயர்ந்ததை அல்லவா. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், நிறைய இடத்துல மத்தேயு 6:34 நாளைக்காக கவலைப்படாதீங்க, நாளையை கவலையை போக்க நாளை வழிபிறக்கும், அந்தந்த நாளுக்கு அந்தண்டுள்ள தொல்லையே போதும். பல இடத்துல ஆண்டவர் நம்மளோட இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பயந்து போன ஒரு சமூகமாக இல்லாமல் கடவுளுடைய திட்டத்தை உணர்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பமாக நம்ம மாறணும். அப்போது இந்த துன்பங்கள் நான் என்ன செய்யணும் அதை தான் நம்ம இன்றைக்கி வாழ்த்தொழியில் நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள். துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். இதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரம், முழு உண்மையை நோக்கி வழி நடத்துகிற தூய ஆவியார். அப்போ தூய ஆவியார் நம்மக்கிட்ட இல்லைன்னா நாம் பேசுகிறது எல்லாமே ஒரு ஒரு நம்மளுடைய உணர்வின் வெளிப்பாடாகவே இருந்துடும். அப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் யோசித்து பார்க்கணும், இன்றைக்கி நான் என்ன பேசியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்ம தியானம் செய்யணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எத்தனை தடவை நான் கோவப்பட்டேன், கோபம் ஏன் பட்டேன், கோபத்தினுடைய விளைவு என்ன. கோபம்னா எப்படி வருது? கோபம் நம்ம பயந்தால் கோபம் வரும், நம்ம பயந்துட்டோம்னா கத்துவோம், ஆய் அப்படின்னு கத்துவோம். பாம்பை பார்த்துட்டா ஓய்னு கத்துறோம். அப்படின்னா பயத்தினுடைய விளைவு தான் சத்தம். அப்போ நம்ம கத்துனோம்னா நம்ம உள்ளத்தில் ஏதோ பயம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வெறுப்பு இருக்குது, இயலாமையினுடைய அடையாளம், வெறுமையின் அடையாளம். இதெல்லாம் கோபமாக வெளிப்படும். அப்போ ஏன் நான் கோபப்பட்டேன், என்னிடத்தில் இருக்கிற பலவீனம் என்ன? அப்போ அன்றைக்கி நாள் பூரா நம்ம யோசித்து பார்க்கணும், உட்காந்து இதை தியானிக்கிறது. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து கடவுளை துதிக்கிறேன், ஓகே, கடவுளை துதிச்சுட்டு அமைதியாக ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்காந்து நான் யார், இன்றைக்கி எப்படி நான் என்னுடைய பயணத்தை செய்தேன் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து அதை இன்னும் நிறைவடைய செய்ய கடவுள்கிட்ட வல்லமையை கேட்டு இந்த நாளை நிறைவு செய்யணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற போது 3 நாள் போதுங்க, 5 நாள் போதும். நீங்கள் உங்களை குறித்த ஒரு ஆற்றல் புரிதலுக்குள்ளே வருகிற போது அந்த இடத்துல உங்களிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. கடவுள் அந்த கோபத்தை எல்லாம் மாற்றி போட்டு உங்களிடமுடைய புலம்பலை மாற்றி போட்டு அந்த தூய ஆவியானவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அந்த தூய ஆவியானவர் உங்களிலிருந்து செயலாற்றுவதை நீங்கள் பார்ப்பீங்க. பல நேரங்கள் நான் கோபப்படுகிற போது அதை உணர்ந்திருக்கிறேன். கோபம் ஒரு சில பேர் மேலே அப்படியே தாறுமாறாக வந்து விழுவும். நான் அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பேன், எதுக்கு இந்த கோபம் வந்தது. சில நேரத்தில் ஆவியானவர் அந்த கோபத்தை வைப்பார். தானியேலின் மீது இறங்கின கோபம். ஒரு சில நேரத்தில் கோபப்படுவதற்கு முன்னாடியே கடவுள் சொல்வார், அவர் பரிதாபத்தோடு வந்திருக்கிறாங்க, அவங்க ஏழையாக வந்திருக்கிறாங்க, அவங்க துன்பத்தில் வந்திருக்கிறாங்க, நீ பொறுமையாக கேளுன்னுவார். என் உள்ளத்தில் மனித இயல்பில் கோபம் நிற்கும். இப்படி வந்து இவங்க நம்மளுடைய ப்ரோக்ராமை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு இப்படி கோபம் நிற்கும். அப்போ ஆண்டவர் சொல்வார், இல்லை கோபப்படாத, பொறுமையாக கேளுன்னு சொல்வார். அப்போ அந்த ஆவியானவர் சொல்கிற சத்தத்தை கேட்டு பொறுமையாக கேட்கும்போது அவங்களுடைய அந்த சூழல் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வேதனைக்குரிய சூழலாக இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். ஒருவேளை கோபப்பட்டிருந்தோம்னா காயத்தின் மேலே காயமாக மாறி இருக்கும். ஆகவே தான் பிள்ளைகளே, நீங்களும் அந்த தூய ஆவி என்கிற துணையாளரை உள்வைத்து செயல்பட ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கண்ணை மூடி உணர்ந்து பாருங்கள். சத்தம் கேட்குதான்னு கேட்கக்கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எப்போதுமே தூய ஆவியானவர் காதில் பேசுவாரான்னு கேட்கக்கூடாது, அவர் உணர்வில் பேசுவார். அந்த உணர்வு என்ன சொல்லுது, தூய ஆவியானவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அதை கேட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக அந்த செயல்பாடு ஆசீர்வாதமானதாகவே இருக்கும்.
இந்த அனுபவம் என்பது ஆவியின் அனுபவம். இது நீங்கள் ஆவியிலே பயணிக்கிற ஒரு பயணம். அது இதை பயணித்து பாருங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணம். நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன கொஞ்சம் நீங்கள் சுதாரிப்பாக இருக்கணும் எல்லா நேரத்துலையும். இந்த ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொண்டு பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு மாத காலம் அல்லது ஒரு 15 நாள் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தெரியும். அதுக்கு பிறகு உங்களிலிருந்து அவர் உடனடியாக பேசுவதையும் நீங்கள் அதை உடனடியாக உணர்ந்து கொள்வதையும் உங்களால் உணர முடியும். ஆவியானவர் அன்றைக்கு மட்டுமல்ல பிள்ளைகளை, இன்றைக்கும் அவர் செயலாற்றுகிறவராக இருக்கிறார். அதனால் என்கிட்டலாம் அவர் செயலாற்ற மாட்டார்னு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. அவர் யார்கிட்டையும் நான் செயலாற்ற மாட்டேன்னு சொல்லலை. யாரெல்லாம் கூப்பிட்றீங்களோ அங்கே எல்லார்ட்டையும் நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் சிறு குழந்தைகள் வழியாக பேசுவார், வயதானவர் வழியாக பேசுவார், வாலிபர்கள்ட்ட பேசுவார், குடும்பத்தை வழிநடத்துகிற நடுத்தர வர்க்கத்தினர்கிட்ட பேசுவார், குருக்கள்கிட்ட பேசுவார், கன்னியர்கிட்ட பேசுவார். பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் பேசுவார். அதனால தான் ஆண்டவர் என்னிடத்தில் ஓடிவார், நான் சொல்கிறதை கேளுன்னு அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அந்த வார்த்தைகளை எல்லாம் உள்ளத்தில் வைத்து ஆண்டவர் பேசுவதை கேட்டு தியானித்து நாம் வெற்றி அடைவோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஈற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. ஈற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்காமரை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவரிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரோடு நாங்களும் இணைந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கிற முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நம்மை பலப்படுத்தி துன்ப நேரங்களில் கூட துவண்டு விடாதபடி நம்மை உறுதியாய் நிலைத்திருக்க செய்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்தில் இன்று நாம் சிந்தித்ததைப் போல அந்த படை காவலர் மனம் நொந்த நிலையிலே, மனம் மாறிய ஒரு நிலையிலே அவர்களை பார்த்து கேட்பார், நான் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது? அப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்றைக்கி நமக்கும் அதே வார்த்தை தான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே உண்மையான நம்பிக்கை கொள்ளுகிற பிள்ளைகள் நன்மையை குறித்து அவர்கள் செயல்படுவார்கள். நாம் செயல்படலைன்னா நம்மிடத்திலே அந்த இயேசு ஆண்டவர், தூயாவியை வாக்குறுதியாய் கொடுத்த அந்த ஆண்டவர் இல்லை என்று அர்த்தம். செயல்பட உள்ளம் துடிக்கலை அப்படின்னா, நன்மை செய்ய உன்னுடைய உள்ளம் உந்தப்படவில்லை என்று சொன்னான், இயேசு அங்கே இல்லை. ஆண்டவர்கிட்ட நாம் சொல்லணும், ஆண்டவரே, நான் உம்மை அறிந்து வைத்திருக்கிறேன், உம்மிலே நம்பிக்கை கொள்ள எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி, உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன் ஆண்டவரே? நீரே எனக்கு எல்லாமாய் இருந்திருக்கிறீர். உம்மை நம்பி உம்மிடமிருந்து அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள எனக்கு பலன் தாரும் என்று மன இணைந்து அனைவரும் மன்றாடி ஜெபிப்போம். ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றே. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? ஆம் ஆண்டவரே, உம்மை நம்பிய பிள்ளைகள் எல்லாரும் வாழ்வடைந்தார்கள். உம்மை விட நான் வேறு யாரை நம்பி வாழ்வடைய முடியும்? எங்களுக்கு வாழ்வளிக்கிற வள்ளல் நீர் மட்டுமே. யாரிடம் செல்வம் இறைவா, வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம்தானே உண்டு என்று இதோ அன்று திருவாய் மலர்ந்து கூறிய பேதுருவின் வார்த்தைகளை இன்றைக்கும் நாங்களும் சொல்லி
முத திருமண் மண்டியிட்டு கிடக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்புக்காக ஏங்கி நின்றேன், அனைத்தீரே நன்றியா. அன்புக்காக ஏங்கி நின்றேன், அனைத்தீரே நன்றியா. மனிதர் அன்பு மாறி போகும், மாறாதென்றும் உங்க அன்பு. மனிதர் அன்பு மாறி போகும், மாறாதென்றும் உங்க அன்பு. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? ஆண்டவரே, உம்மை நம்பி ஓடி வந்த பிள்ளைகள் எல்லோரையும் நீர் பலப்படுத்தினீர், மன்னித்தீர். அவர்கள் மீண்டும் வாழ்வுடைய நீர் அவர்களுக்கான வழியை காட்டினீர். வழி தெரியாதபடி நிற்கிற பிள்ளைகள், எதை செய்வது, எதை பேசுவது, எப்படி இந்த காரியத்தை கையாளுவது என்பதை அறிய முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் இதோ உம்மிடத்திலே நம்பிக்கை கொண்டு ஆண்டவரே என்று கூப்பிடுகிற அந்த குரலுக்கு தேவரீர் செவி சாய்த்து அவர்களுக்கு வழிகாட்ட இறங்கி வருவீராக. திக்கற்று இருந்தேனே, கரம் பிடித்தீர் நன்றியா. திக்கற்று இருந்தேனே, கரம் பிடித்தீர் நன்றியா. என்மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். என்மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றீர். ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றீர். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? ஆமாண்டவரே, உம்மை விட நாங்கள் வேறு யாரை நம்ப முடியும் அப்பா? எங்களுக்காக இதோ பரத்திலிருந்து இறங்கி வந்தவர் நீர் ஒருவர் மட்டுமே. விண்ணிலிருந்து எங்களை சந்திக்க இறங்கி வந்த ஒரே உண்மையான தேவன் நீர் என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறபடியாக அறிக்கை செய்கிறோம் அப்பா. இந்த நாளிலே இதோ இந்த வார்த்தைகளை கேட்டு அறிக்கை செய்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நீரே ஆண்டவர், நீரே விடுதலை தருகிறவர், நீரே பிள்ளைகளுடைய வாழ்வை மாற்றுகிறவர் என்று இதோ நம்பிக்கையோடு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிற பிள்ளைகள் இப்பொழுது அறிக்கை செய்கிற பிள்ளைகள் வாழ்வடைவார்களாக. அவர்களுடைய நிலைகள் மாற்றப்படுவதாக. ஆண்டவரே, இன்னும் முடங்கி போயிருக்கிற அவர்களுடைய குடும்பத்திலே முடங்கி போய் கிடக்கிற, உங்களுடைய குடும்பத்திலே முடங்கி போய் கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே அவர்கள் எழுப்பி இதோ இயேசுவை ஆண்டவர், இயேசுவை நான் நம்புகிறேன் என்று அவர்கள் ஒரு முறை அந்த சகோதரனையோ சகோதரியோ சொல்ல வைக்கிற பொழுது அவர்கள் வாழ்வடையும்படியான அபிஷேகம் அவர்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஆண்டவரே, இயேசுவை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிற பொழுது நீர் வாக்களித்த ஆவியானவர் அவர்களை நிரப்புவீராக. தீமையின் ஆதிக்கத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக. பிசாசின் அந்தகார இருள் பிள்ளைகளை விட்டு விலகி ஓடுவதாக. ஆண்டவர் தாமே அன்று சிறை கதவுகளை எல்லாம் உடைத்தெறிந்ததை போல இதோ அந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்து, இந்த விடுதலை மனிதரிடமிருந்து அல்ல, மனித தந்திரத்தினால் அல்ல, மந்திரத்தினால் அல்ல, மாறாக மகத்துவமும் ஆட்சியும் நிறைந்த ஆண்டவரிடமிருந்து வருகிற போது அது எங்களுக்கு பெருமையும் இதோ சாட்சியுமாய் மாறுகிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சாட்சியத்தை என் பிள்ளைகள் சொல்லும்படியாக அவர்கள் மீட்படைவார்களாக, இரக்கம் பெறுவார்களாக. உம்முடைய வல்லமையான பரிசுத்த கரம் என் பிள்ளைகளுடைய கட்டுகளை உடைத்து அவருடைய வேதனையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாக எல்லா ஜெபத்தையும் எல்லா இறைவேண்டலையும் நன்றியோடு கூடிய இறைவேண்டலாக ஏறெடுத்து மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய் தருளும்.
அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீ தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீ தமியோ திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீ தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீ தமியோர் திரவியமே. களிமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. களிமொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. தேனிசை பாவால் தாய் உன்னை பாட திவிட்டா சுவனாமே. தேனிசை பாவால் தாய் உன்னை பாட திவிட்டா சுவையாமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீ தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீ தமியோ திரவியமே. தமியோ திரவியமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.